இந்த பிரபஞ்சம் இந்த மனிதனுக்கு இந்த உடம்பை கொடுத்ததற்கான நோக்கம் அது ஒண்ணுதான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஆனா நம்ம பலவிதமான நோக்கத்துல இந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்னென்னமோ செய்துட்டு இருக்கோம். இப்போ மரணம் உறுதி. மரணம் உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா ஜனனமும் உறுதி. ஜனனம் உறுதி ஆயிடுச்சுன்னா மரணம் உறுதி. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு, மறுபடியும் வந்து பிறக்க போறோம். மறுபடியும் இதே வாழ்க்கை, சம்சார வாழ்க்கை. திரும்ப ஒரு கல்யாணம், திரும்ப ஒரு குழந்தை, திரும்ப அவனை ஸ்கூல்ல சேர்க்கணும், திரும்ப ஓடணும், படிக்கணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், உடம்போட கஷ்டப்படணும், திரும்ப சாகணும், திரும்ப பிறக்கணும், திரும்ப கல்யாணம் பண்ணணும், திரும்ப குழந்தை பெற்றுக்கணும், திரும்ப ஓடணும், திரும்ப சாகணும், திரும்ப பிறக்கணும், திரும்ப கல்யாணம் பண்ணணும், திரும்ப ஓடணும், சம்பாதிக்கணும், திரும்ப சாகணும். குருஜி, இத்தனை தடவை நான் பிறந்து வந்திருக்கிறேன்னா இப்போ ஒரு தடவை தானே நான் பிறந்து போயிட்டு இருக்கிறேன். இந்த உயிர் பல பிறவைகளை பார்த்து வந்திருக்கிறது, அதுதான் பிரச்சனை. ஆனா இப்ப அது உங்க கண்ணுக்கு தெரியல. நீங்க ஏதோ 30 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து இப்பதான் நீங்க பூமிக்கே வந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் மாயை என்று சொல்றோம். ரொம்ப வருஷமா நாம இங்கேதான் இருக்கோம். கோடான கோடி வருஷமாக இந்த உயிர் வந்து கொண்டே இருக்குது. அரைச்ச மாவையே பல வருடங்களாக, பல நூற்றாண்டுகளாக அரைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த உண்மை யாருக்கு புரியும்? விழிப்படைந்த மனிதனுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் விழிப்புணர்வுன்னு சொல்றோம். அந்த விழிப்புணர்வு ஒரு மனிதனுக்குள்ள வரலன்னு சொன்னா அவன் இந்த வாழ்க்கையில் சிக்கிவிடுவான். மறுபடியும் இறப்பு வரும், மறுபடியும் பிறப்பு வரும். அந்த பிறப்பு இந்த பிரபஞ்சம் ஏன் கொடுக்குது அப்படின்னு சொன்னா விழிப்பாவதற்காக கொடுக்குறது. அந்த விழிப்புணர்வு உள்ளே வந்து விட்டால் அதுதான் உண்மையான பிறப்பு. இது உண்மையான பிறப்பு அல்ல, இது இறப்புக்கான பிறப்பு. ஆனால் விழிப்படைந்த மனிதன் இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறான். அந்த விழிப்புணர்வு எந்த உயிருக்கு பாக்கியம் இருக்கிறது? மனித உடம்பில் இருக்கும் அத்தனை உயிருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது விழிப்படைவதற்கு. When Buddha reached the stage, அவர் அந்த நிலைக்கு வந்த உடனே பல மணி நேரம் அந்த ஆனந்த பரவசத்தில் இருந்து வெளியில வந்த உடனே சுத்தி இருந்தவங்க கேட்டப்போ, உங்களுக்கு ஞானோதயம் கிடைத்து விட்டதா, நீங்க உணர்ந்துட்டீங்களா, என்ன நடந்ததுன்னு கேட்டப்போ அவர் சொன்ன முதல் வார்த்தை, இப்பொழுதுதான் நான் விழிப்பாக இருக்கிறேன்னு சொன்னார். நான் இது நாள் வரைக்கும் நான் தூங்கிட்டு இருந்தேன். This moment I am awakened அப்படின்னு சொன்னார். அதுதான் பிறப்பு, உண்மையான பிறப்பு. இப்போ இந்த மனிதருக்கு இறப்பு கிடையாது. There is no death. That means there is no birth for him. He doesn't need a body now. The game is over. Existential game over ஆயிடுச்சு. பிரபஞ்சம் இவருக்கு இனி உடம்பு கொடுக்க தேவையில்லை. அழியக்கூடிய இந்த உடம்பை கொடுக்க தேவையில்லை. ஏனென்றால் அந்த உயிர் விழிப்படைந்து அழியாத தன்மைக்கு வந்துவிட்டது. இனி இந்த உயிருக்கு எந்த பாதகமும் கிடையாது. எப்பவுமே பரமானந்தம் தான், பேரானந்தம் தான். ஒவ்வொரு கணமும் பறந்து கொண்டே இருக்கும். அப்புறம் எதுக்கு இந்த சரீரம்? பிரபஞ்சம் கொடுக்காது.
அப்போ இந்த சரீரம் இல்லை, பிறப்பே இல்லை அப்படின்னா இறப்பே கிடையாது. மரணத்தை வென்று விட்டார். இப்போ மரணம் என்ற அந்த விளையாட்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க. இப்ப நீங்க மரணிக்க போறீங்களா, இல்ல மரணத்தை வெல்ல போகிறீர்களா? You want to be in the death club or you want to be in the deathless club? The moment you carry the desire to be in this deathless club, then you are born again. You are ready for the game.